மகாராஷ்டிரா மாநில அரசியல் சாணக்கியர் சரத்பவார் டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சு பேசி அவருக்கு மாதுளம்பழங்களை பரிசா கொடுத்துட்டு வந்திருக்காரு. மாநிலத்துல காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாடி கூட்டணியில ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய சரத்பவார் எதனால பிரதமர் மோடியை சந்திச்சு பேசணும், அணிமாற போறாரா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த கேள்விகள் ஒன்றும் சாதாரணமா எழுந்துடலாம். கடந்த சில நாட்களாகவே சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அவரு அணிமாற போறதை தான் காட்டுறதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அப்படி சரத்பவாரை சுத்தி என்ன மாதிரியான அரசியல் அப்டேட்டுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, உண்மையாகவே சரத்பவார் பாஜக பக்கம் தாவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். நவம்பர் மாதம் தான் மகாராஷ்டிரால சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது. இந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில இருந்த சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் களம் கண்டாங்க. ஆனா அந்த கட்சியால 10 எம்எல்ஏக்களை மட்டும்தான் பெற முடிஞ்சது. ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி நடந்த மக்களவை தேர்தலில் சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சி 10 இடங்கள்ல போட்டி போட்டு 8 இடங்களை ஜெயிச்சாங்க. ஆனா இந்த சட்டப்பேரவை தேர்தலில் வெறும் 10 எம்எல்ஏக்களை மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது. அவருடைய அணியினருக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே இவருடைய கட்சியில ஒரு பங்கு அஜித் பவார் கிட்ட போயிடுச்சு, கட்சி சின்னமும் அவர்கிட்ட போயிருச்சு. அப்படிங்கும்போது இப்ப எம்எல்ஏக்களும் இல்லாத சூழல்ல சரத்பவாருக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு, அவருடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுந்துச்சு. அவருக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருந்தது. ஒன்னு, தன்னுடைய அணியை ஆரம்பத்துல இருந்து மறுபடியும் கட்டமைச்சு எழுப்பி கொண்டுட்டு வர்றது. 2வது ஆப்ஷன் என்னன்னா, தன்னுடைய அணியை அப்படியே கொண்டுட்டு போய் அஜித் பவார் அணியோட இணைச்சிடுறது. இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. ஆனா இது பத்தி சரத்பவார் அணியில இருக்கக்கூடிய எம்பிக்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் அணியுடைய எம்பிக்கள் எல்லாருமே டெல்லியில சந்திச்சு பேசுறாங்க. அப்படி சந்திச்சு பேசும்போது மகாராஷ்டிரால ஆட்சியை பிடிச்சிருக்கக்கூடிய மகாயுதி கூட்டணி ஆட்சியில சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் இணையணும் அப்படின்னு சில எம்பிக்கள் கோரிக்கை வைத்ததா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இன்னொரு மாதிரியான கோரிக்கையும் வச்சாங்க. என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரால ஆட்சியில தங்களுடைய தனித்தன்மையை இழந்து விடாம பாஜக கிட்ட டைரக்டா பேசி கூட்டணியில சேர்ந்துடலாம் அப்படிங்கிறது ஒரு தரப்பினருடைய கோரிக்கை. இன்னொரு கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிக்க வேணாம், டைரக்டா கட்சியை அஜித் பவார் அணியோட சேர்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேக்ஷன் என்ன பண்றாங்கன்னா முன்னாடி வைக்கிறாங்க. ஸோ இதனால சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் அணி அதுக்குள்ளாகவே 2 அணிகளா பிரிஞ்சு நிற்கிறதா அப்போவே செய்திகள் எல்லாமே வெளியாகிட்டு இருந்தது. பாஜகவோட கூட்டணி வைக்கிறதாக இருந்தாலும் சரி, இல்ல அஜித் பவாருடைய அணியோட தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் அணியை சேர்க்கிறதாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஆட்சியில பங்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் போய் முடியும். ஸோ அதனால அங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாருமே இப்ப மகாயுதி ஆட்சியில ஒரு பங்கு வைக்க விரும்புறாங்க அப்படிங்கிறது அந்த மீட்டிங் மூலமா தெரிய வந்தது. இந்த மீட்டிங் முடிஞ்ச அடுத்த ஒரு 4 நாட்கள்ல டிசம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு சரத்பவார் ஒரு பிரஸ் மீட் நடத்தினார். அந்த பிரஸ் மீட்ல மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியை வழிநடத்துறதுக்கு தகுதியான தலைவர், ஸோ மம்தா பானர்ஜிக்கு நான் வழிநடத்துறேன்னு சொல்லக்கூடிய எல்லா உரிமைகளும் இருக்கு அப்படின்னு பேசியிருந்தார். ஏற்கனவே மாநிலத்துல காங்கிரஸ் கூட்டணியில இருக்கக்கூடியவர் சரத்பவார். ஸோ காங்கிரஸ் கட்சி தான் தேசிய அளவில் இந்தியா கூட்டணியை வழி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ மாநிலத்திலையும் சரி தேசிய அளவிலையும் சரி காங்கிரஸ் மூலமா சரத்பவாருக்கு ஒரு பலன் இருக்கு. ஆனா மம்தா பானர்ஜியை ஆதரிக்கிறது மூலமா சரத்பவாருக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்க போறது கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட எதனால சரத்பவார் மம்தா பானர்ஜிக்கு ஆதரவு கொடுக்கிறாரு, காங்கிரஸை விட்டு அவர் விலகி வர்றது அதற்கான காரணம் என்ன, ஒருவேளை கூட்டணியை விட்டு விலக போறாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் அப்பவே எழ தொடங்கிருச்சு. இந்த பிரஸ் மீட் எல்லாம் நடந்துகிட்டு இருந்த அதே நேரத்துல தான் பாஜக தலைவரான பிரவீன் டரேக்கர் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார்னா, சரத்பவார் தேசியவாத காங்கிரஸை சேர்ந்த எம்பிக்கள் சிலர் இன்னும் பாஜகவோட பேச்சுவார்த்தையில தான் இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சர்டன் லெவலுக்கு போயிருச்சு அப்படின்னா எந்த நேரமும் அவர்கள் மகாயுதி அலையன்ஸ் பக்கம் சாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் டிசம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு சரத்பவாருடைய பிறந்த நாள் வருது. டெல்லியில நடந்த இந்த பிறந்த நாள் விழால துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அஜித் பவார் தன்னுடைய மனைவி சுனேத்ரா பவார் கூடயும் மகன் கூடயும் போய் அந்த பிறந்த நாள் விழால கலந்துக்கிறாரு. என்னதான் கட்சி 2 அணிகளா பிரிஞ்சு கிடந்தாலும் குடும்பம்னு வரும்போது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருந்தாங்க. ஸோ இதனால சரத்பவார் தேசியவாத காங்கிரசும் அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரசும் ஒன்னா சேர போறாங்களா மறுபடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுந்தது. அன்னைக்கே பாஜக தலைவர் ஒருத்தரும் சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் முக்கியமான தலைவர் ஒருத்தரும் ஒரு மீட்டிங்ல ஈடுபட்டதாகவும், அந்த மீட்டிங்ல சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன, வரப்போற உள்ளாட்சி தேர்தலில் கட்சி என்ன மாதிரியான பிளான்ஸ் வச்சிருக்கு அப்படிங்கிறத டீடைலா டிஸ்கஸ் பண்ணதாகவும் ரொம்ப நேரம் இந்த மீட்டிங் நடந்ததாகவும் தி ஃப்ரீ பிரஸ் ஜேர்னல் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே சரத்பவார் அஜித் பவார் அணி கூடயும் பாஜக கூடயும் கொஞ்சம் நெருக்கமான போக்க கையாளுற மாதிரியான ஒரு பிம்பம் உருவாக்கி முடிச்சாச்சு. இது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கறது பதிலாக கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கே சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சி நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி அப்படின்னா, இந்த குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கினது முதலே ராகுல் காந்தி தலைமையிலான அந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, அதானி விவகாரம் தொடர்பாக பார்லிமெண்ட்ல
கூட்டங்கள்ல விவாதிக்கிறதுக்கு வந்து அனுமதிக்கணும் அப்படின்னு தொடர் போராட்டங்களை வந்து முன்னெடுத்துட்டே வராங்க. சோ இதனால வந்து பல நாட்கள் வந்து அவைகள் இரு அவைகளும் மாநிலங்களவை மக்களவைன்னு இரு அவைகளும் நடக்காமல் ஒத்திவைக்கப்படக்கூடிய சூழலே இருந்தது. இதனால டிசம்பர் 14ஆம் தேதி அன்னைக்கு சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பியான அமோல் கொள்கையை வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில என்ன சொன்னார் அப்படின்னா, கார்ப்பரேட் தலைவர்கள் வந்து அரசியல்வாதிகள் கூட என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கறத பத்தி விவாதம் பண்றதை விட நாட்டுடைய விவசாயிகள் பற்றியும் இளைஞர்கள் பற்றியும் வந்து இந்த அவையில வந்து விவாதங்கள் வந்து நடத்தப்படணும் அப்படிங்கிற மாதிரி பேசி காங்கிரஸ் வந்து அதானி விவகாரத்தை பேசுறதுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுற மாதிரியான பேட்டியை வந்து கொடுத்திருந்தாரு. ஏற்கனவே சமாஜ்வாதி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் காங்கிரஸ் கட்சி வந்து அதானி விவகாரத்துல காட்டக்கூடிய அந்த தீவிரத்தன்மையை பார்த்து அதை கைவிடணும் அப்படின்னு வந்து பேட்டியை கொடுத்து நெருக்கடி கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சரத்பவார் தேசியவாத காங்கிரஸும் வந்து காங்கிரஸுக்கு நெருக்கடி கொடுக்கிற மாதிரியான ஒரு வேலையில தான் இறங்கி இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம சரத்பவார் வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு டைரக்டா ஒரு கடிதம் ஒன்று எழுதினாரு. அந்த கடிதத்துல டெல்லியில பிப்ரவரி மாதம் நடக்க போற 98வது மராத்தி சம்மேளன் ஒரு நிகழ்ச்சி நடக்க போது அந்த நிகழ்ச்சியை நீங்க தொடங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் கோரிக்கை வச்சிருந்தாரு. இந்த சம்பவமும் வந்து நடந்திருக்கு. சோ இப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, டைரக்டா பிரதமர் மோடியை வந்து அவருடைய அலுவலகத்திலே சந்திச்சிருக்காரு. கூடவே வந்து 2 விவசாயிகள் போயிருக்காங்க. அந்த 2 விவசாயிகள் முன்னிலை வந்து மாதுளம்பழங்களை கொடுத்துட்டு விவசாயிகள் பிரச்சனையை பத்தி நான் பேசினேன் அப்படின்றத சரத்பவார் சொல்லியிருக்காரு. உள்ள எந்த அரசியலும் பேசல அப்படிங்கிறதையும் அவர் வந்து தெளிவுபடுத்தி இருக்காரு. ஆனா உண்மையாகவே சரத்பவார் பேச்சை நம்பலாமா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, 2019ஆம் ஆண்டு மகாராஷ்டிரால ஒரு பெரிய அரசியல் கிரைசிஸ் வந்து உருவாச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா, பாஜக மற்றும் சிவசேனா கட்சிகள் வந்து கூட்டணியாக வச்சு ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த சட்டப்பேரவை தேர்தலில் இந்த கூட்டணி கட்சி மகாயுதி கூட்டணி வந்து ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆனா அப்போ உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி முதலமைச்சர் பதவி தங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டனால பாஜக அதை விட்டு கொடுக்க மறுக்கிறாங்க. ஸோ இருவருக்கும் இடையில பிரச்சனை நடக்குது. இந்த மாதிரி பிரச்சனை நேரத்துல இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் வந்து கூட்டணியில இருக்காங்க. அப்போ வந்து பிளவுபடாத தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் தான் தலைவரா இருந்தாரு. ஆல்ரெடி ஆட்சியை பிடிச்சிட்ட மகாயுதி கூட்டணிக்குள்ள குழப்பம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்ட சரத்பவார் என்ன பண்ணாரு அப்படின்னா, டைரக்டா பாஜகவுக்கு தங்களுடைய ஆதரவை கொடுக்கறதா வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அப்பவே அஜித் பவார் என்ன பண்ணாரு அப்படின்னா, டைரக்டா போயிட்டு அதிகாலை 6 மணி அளவுல அஜித் பவார் வந்து துணை முதலமைச்சரா பதவி ஏற்கிறாரு. கூடவே வந்து தேவேந்திர பட்னாவிஸ், பாஜகவுடைய தேவேந்திர பட்னாவிஸ் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த உடனேயே சரத்பவார் வந்து நான் ஆதரவு கொடுக்கல, சோ என்னுடைய கட்சி வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படிங்கறத பொதுவெளியில வந்து அம்பலப்படுத்துறாரு. இதனால தேவேந்திர பட்னாவிஸ் வந்து எந்த ஆதரவும் இல்லாதனால தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகுது. அப்போதைக்கு சரத்பவார் வந்து நான் ஆதரவே கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ அவர் வந்து ஆதரவு கொடுத்தது வந்து அம்பலமாயிருக்கு. தேவேந்திர பட்னாவிஸ் வந்து இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது 2024 சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி சரத்பவார் வந்து தங்களுடைய கூட்டணிக்கு வந்து ஆதரவு கொடுத்திருந்தாரு, பாஜகவுக்கு வந்து 2019 ஆதரவு கொடுத்துட்டு பின்வாங்கினாரு அப்படிங்கிறத வந்து அம்பலப்படுத்திட்டாரு. சோ இது இப்படி அம்பலப்பட்டு போனதுக்கு பின்னாடிதான் சரத்பவார் வந்து சொன்னாரு, பாஜக வந்து எப்படி பதவி வெறி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்போ வந்து நான் ஆதரவு கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொன்னாரு. ஆனா அதற்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கூட்டணியோட சேர்த்து சிவசேனா கட்சியையும் உள்ள இழுத்துக்கிட்டாங்க. சோ இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது சரத்பவார் எந்த கூட்டணியில இருக்காரோ அந்த கூட்டணிக்கு தான் ஆட்சி போச்சு. சோ இப்போ பதவி வெறி பிடிச்சது யாரு அப்படிங்கிற கேள்வி வந்து முன்வைக்கப்பட்டது. ஏற்கனவே சரத்பவார் வந்து பாஜக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டரி இருக்கனால இப்ப மறுபடியும் அவர் ஆதரவு கொடுக்க தயங்க மாட்டார் அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்களோட கருத்தா இருக்கு. ஆல்ரெடி அஜித் பவார் கையில தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் அந்த சிம்பலும் வந்து இருக்கனால எதிர்காலமே இல்லாம இருக்கக்கூடிய சரத்பவார் அஜித் பவாரோட போய் சேர்வதற்கான வாய்ப்புகளும் அதன் மூலமா பாஜக கூட்டணியில இணைந்து பதவிகளை வந்து வாங்கிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதாக அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் நடக்குமா? சரத்பவாரை சுற்றி நடக்கக்கூடிய அந்த அரசியல் நகர்வுகள் எல்லாமே அவர் வந்து காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேறதை தான் காமிக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.